ஹே, நீங்கள் தான் அந்த தப்பான பொண்ணு. ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, தப்பான பொண்ணு. ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க, தப்பான பொண்ணு. உங்களுக்கு பிடிச்சத 4 பேர் நிற்கிறாங்கன்னு பார்க்காம கதைக்கிறீங்க, தப்பான பொண்ணு. உங்களோட வேல்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வரீங்களா, அதை வெளியாக்கள் பார்க்குறாங்களா, கட்டாயம் நீங்கள் தப்பான பொண்ணு. இப்படி பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸஸ், பொண்ணுங்க கதைக்கிறது, பொண்ணுங்க மற்றாக்களோட பழகிறது, எல்லா விதத்தையும் வச்சு ஒரு பிள்ளை தப்பான பிள்ளைன்னு ஈஸியாக டிசைட் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு நேம் வச்சு ஒன்று கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனாலேயே இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், தன்னோட கூட படிக்கிற பசங்களோட ரோட்டில் நின்று கலைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. எனக்கு புரியலை. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்குறோம். அந்த ஒரு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கிளாமராக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா. அந்த ஃபோட்டோ கமெண்ட்ஸ் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த பிள்ளைய பேட் வேர்ட்ஸால் பேசியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்தா பாய்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை, நான் இப்போ கேட்குறேன் என்னென்னா, அந்த பாய்ஸோட வீட்டில் ஒழுங்காக வளர்க்கலையா, அவங்க தப்பான பசங்களா? அப்போ பசங்க நீங்கள் தப்பாக இருக்கலாம், அதை யாரும் ஒன்றும் கேட்கலாது. நாங்கள் உங்களை சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட வேணான்னு சொல்லலை, நீங்கள் கதைக்க வேணான்னு சொல்லலை. இதுக்காக பொம்பளை பிள்ளைகள்லாம் ரோட்டில் வந்து நீ ஆம்கட் போட்டு போகிற, நீ தப்பான பையன், நீ ஷார்ட்ஸ் போட்டு போகிற, நீ தப்பான பையன் நாங்கள் சொல்கிறேன் இல்லையே. ஏன்னா எங்களுக்கு அது வேலை இல்லை. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க தானே, அந்த கொஞ்சம் பேருக்காக நாங்கள் வாழணும் வண்டி இல்லை. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுவேன், நான் எனக்கு பிடிச்ச ஆக்களோட கலைப்பேன், நான் எப்படியும் போவேன், எங்கேயும் போவேன். இப்போ நான் வீட்டில் இருந்த போல நீங்கள் எனக்கு கொண்டு வந்து சம்பளம் தரப்போகிறது இல்லை, சாப்பாடும் தரப்போகிறது இல்லை. நான் வெளியே போனால் தான் நான் வேலை பார்க்கலாம், நீங்கள் வெளியே போனால் தான் நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ உங்களோட வேலை ஏதோ உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், எங்களோட வேலை ஏதோ எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குறோம். இப்படி சொசைட்டியை பற்றி யோசிக்காமல் உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. பாய் காய்ஸ்.